கரூர் பெருந்துயரத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அது குறித்து கண்காணிப்பு குழுவின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் புதிய தலைமுறை செய்தியாளர் முருகேசனிடம் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதை நீங்கள் திமுக சார்பாக எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்ற உத்தரவை அதை மதித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் பொதுவாக சிபிஐ விசாரணை என்பது ஒரு குற்றம் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் தொடர்புடையதாக இருந்தால் சிபிஐயிடம் விசாரிக்க சொல்வார்கள். இது தமிழ்நாட்டிலே கரூரில் நடைபெற்ற நிகழ்வு. தமிழக காவல்துறை தான் விசாரிக்க வேண்டும். இவர்கள் இதில் எப்படியாவது அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணையை கேட்டு சென்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் 3 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் ஒரு மாறுபட்ட உத்தரவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஒரே ஒரு கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லும் பொழுது தான் இவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். விஜய் 12 மணிக்கு அங்கே உரையாற்றுவதாக சொல்லிவிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தார்? அங்கே 12 மணிக்கு விஜய் எதிர்பார்த்து 9 மணியிலிருந்தே காத்திருந்த கூட்டம் அந்த கடுமையான வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் அங்கே திரண்டிருந்த கூட்டத்திலே மயக்கமடைந்து விடுவது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. விஜய் 12 மணிக்கு வந்து பேசிவிட்டு சென்றிருந்தால் அந்த கூட்டம் கலைந்து சென்றிருக்கும். அவர்கள் வீடுகளுக்கு சென்று சாப்பிட்டு இருப்பார்கள், தண்ணீர் அருந்தியிருப்பார்கள். அதை இதுவரை விஜய் ஏன் அங்கே 11:45 நாமக்கல்லிலே பேசிவிட்டு அங்கிருந்து 3/4 மணி நேரம்தான் கரூருக்கு பயண நேரம், அங்கே வந்து ஏன் பேசவில்லை என்ற கேள்விக்கு இதுவரை விஜய் கட்சியின் சார்பில் விஜயோ அவர் கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே பதில் சொல்லவில்லை. 7:30 மணி நேரம் எதற்காக காலதாமதம்? அந்த மக்களை அங்கே நிற்க வைத்து அவர்களுக்கு உணவில்லாமல் குடிதண்ணீர் இல்லாமல் மயக்கமடைத்த செய்ததற்கு காரணமே இந்த காலதாமதம் தான் என்பதை எல்லோரும் அங்கே அறிவுள்ள எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இந்த அரசியல் கட்சியை திமுகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று அலைகிற பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் தான் அதை மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டு திமுக மீது குற்றம் சொல்லிவிட்டு இருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை கேட்கும்போது திமுக தரப்பில் கோர்ட்டில் மாநில உரிமை பறிபோகும் சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ நீங்கள் வரவேற்கிறீங்க. இது ஒரு முரண்பாடாக தெரியுது சார். வரவேற்கலாம். இப்போ நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படி ஒன்று தான் சொல்கிறேன். அதை தான் நான் சொன்னேன் முதலேயே. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் தொடர்புடைய வழக்குகளை தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதற்காக தான் சிபிஐ உருவாக்கப்பட்டது. விதிகள் அப்படித்தான் சொல்கின்றன. இப்பொழுது நீதிமன்ற உத்தரவு என்பதனாலே அது குறித்து நான் கருத்து சொல்ல மறுக்கிறேன். இது நடைமுறைக்கு மாறான ஒன்று. ஆனால் நீதிமன்ற உத்தரவு என்பதனால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேனே தவிர இது சரி என்று நான் சொல்லவில்லை.